வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். விஜய் சாரோட பொது வாழ்க்கையை பற்றியும் அவரோட குடும்பத்தை பற்றியும் குழந்தைங்களை பற்றியும் திரும்பவும் சமூக வலைதளங்களில் தப்பாக பரப்பி அவரை பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித தாக்குதல் நடத்துறத கருப்பு பலூன்கள் கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். திருப்பி சொல்ல வரேன், விஜய் சார் குடும்ப விஷயத்த பொது வழியில பேசி அவரை பத்தியும் குழந்தைகளை பத்தியும் மனைவியை பத்தியும் கொச்சைப்படுத்துற விதமா பேசுறத கருப்பு பலூன் கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். என்னங்க நடக்குது? திருப்பி நானும் பார்க்குறேன். விஜய் சார் அவர் குழந்தைங்களை கவனிக்கிறதுல மனைவியை கவனிக்கிறதுல நிறைய நபர்கள் ஓகேங்களா, அவரோட பற்றி தெரியாம யாரோட குடும்ப விஷயம் யாருக்கும் தெரியாது ஓகேங்களா. அதுவும் விஜய் சார் ஒரு ஃபேமஸான நபர். அவரோட குடும்ப வாழ்க்கையை பற்றி அவரை பற்றியும் அவங்க தாய் தகப்பனை பற்றியும் அவங்க குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே தெரியும் ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு இதை பற்றி சமூக வலைதளங்களை இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன். விஜய் சார் ஒழுங்காக குழந்தைங்களை கவனிக்கிறதுல அவர் ஒழுங்காக குழந்தைங்களை கவனிக்காம தான் இந்த லெவல் வளர்த்து நல்லா படிக்க வச்சு சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரோ. திருப்பி சொல்ல வரேன், விஜய் சார் பொது வாழ்க்கையை பற்றி ஓகேங்களா, தயவு செஞ்சு யாருக்குமே பேசுறதுக்கு உரிமை கிடையாது. அவர் அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசுங்க, அவர் படத்தை பற்றி கருத்து சொல்லுங்க, அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் விஜய் சார் என்ற ஒரு தனி மனிதரை அவரோட பொது வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் எடுத்து பேசுவதற்கு எந்த ஒரு நபருக்குமே தகுதி கிடையாது, உரிமை கிடையாது ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு. பொதுமக்களுக்கு நிறைய யூடியூப் செயலிகளில் தெரிஞ்சும் தெரியாமலும் அறியாமலையும் பணம் கொடுத்து வர வச்சு ஓகேங்களா, நிறைய நபர்களை கான்ட்ரவர்சி பேசுறதுக்குன்னே ஒரு 5-6 நபர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து இதை பற்றி பேசினா வியூஸ் நிறைய போகும், வியூஸ் நிறைய போனால் நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்கள் தப்பாக தம்ப்லைனில் வைக்கிறதும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா நானே இதை அனுபவிச்சிருக்கேங்க ஓகேங்களா. நானே இதை அனுபவிச்சிருக்கேன். விஜய் சார் மாதிரி என்னோட வயசை பார்த்தீங்கன்னா 35 வேணும்னே 10 வருஷம் கூட்டி போட்டு 45ன்னு சொல்கிறதும் எந்தவித அறிவிப்புமே இல்லாமல் எந்த விஷயத்தை பற்றியும் முறையாக தெரிஞ்சுக்கிறாம இந்த மாதிரி தவறுதலாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நானே அனுபவிச்சிருக்கேன். என்னோட பொது வாழ்க்கையை பற்றியும் என்னோட வயசை பற்றியும் கடைசியில் என் வயசை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னோட ஆதார் கார்டை சமர்ப்பித்து என்னோட வயசை நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தனிநபர் வாழ்க்கையை பற்றி இவங்களை பற்றி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் ஓகேங்களா, நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னு நினச்சி நிறைய நபர்கள் யூடியூப் சேனலில் போய் தெரியாமலும் தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அடுத்து திரிஷா மேடம் என்னங்க பாவம் பண்ணாங்க? ஒருத்தவங்க இருக்க நல்லதை பார்க்க மாட்டீங்க. திரிஷா மேடம் எவ்வளவோ நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க, அதை பார்க்க மாட்டீங்க ஓகேங்களா. ஸோ திரிஷா மேடம் பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் அந்த கால் ஷீட் தேதியை தாண்டி போனால் பணம் வாங்காமலே நடிச்சு கொடுக்குறாங்க ஓகேங்களா. அவங்க ஒரு டாக் லவர் ஒரு டாக் லவர் ஓகேங்களா. ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே அன்பை செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் யாருமே பேசாதீங்க. தேவையே இல்லாமல் ஒருத்தோட பொது வாழ்க்கையை திரிஷா சாரும் திரிஷா மேடமும் விஜய் சாரும் நல்ல நண்பர்களாக இருந்துட்டு போட்டுமே, அது ஏன் நம்மளுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது? தேவையில்லாமல் அவங்க கல்யாணத்துக்கு போட்டால் அது ஒரு நியூஸு, குழந்தைங்கள ஒழுங்காக கவனிக்கிறதுல மனைவியை ஒழுங்காக கவனிக்கிறதுல இதெல்லாம் யாருக்கு இங்கே தெரியும்? ஸோ தேவையே இல்லாமல் ஒரு நடிகரோட பொது வாழ்க்கையை பற்றி பேசுகிறத கருப்பு பலூன்கள் கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸோ பொதுமக்களே, இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நீங்கள் எல்லாரும் விழிப்புணர்வு ஆகுங்கள் ஓகேங்களா. நிறைய யூடியூப் சேனல்களை தம்ப்லைன் வைக்கிறதெல்லாம் தப்பாக வைக்கிறாங்க, உண்மைக்கு புறம்பாக வைக்கிறாங்க, சத்தியத்துக்கு புறம்பாக வைக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ விஜய் சாராவது கோடியாக சம்பளம் வாங்குறாரு, பெரிய பொசிஷனில் இருக்காரு, 50 படம் நடிச்சிட்டாரு. அவரை பற்றி கிசுகிசுகள் வர்றது வேற. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 படங்கள் நடிச்சிருக்கீங்க, சின்ன ரோல் தான், இன்னும் ஹீரோவே ஆகலை. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்ரோலு தேவையே இல்லாமல் எனக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் வயசை வேணும்னே ஏங்க என் கூட படித்த நபர்களுக்கு தெரியாதா, எனக்கு கிளாஸ் எடுத்த சாருக்கு தெரியாதா என் வயசை பற்றி? நேற்று கூட மதுரையில் விமல் சார் அண்ணா ஃபோனில் பேசினார். எனக்கு கிளாஸ் எடுத்த பிடி சாரும் விமல் அண்ணாவும் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப். விமல் அண்ணா டேட் ஆஃப் பர்த் 79, நான் 88. என்னை விட 10 வருஷத்துக்கு மூத்தவங்க விமல் அண்ணா. ஸோ இதெல்லாம் உண்மை தெரியாதா? எனக்கு மதுரை சென்ட் மேரிஸில் என்னோட பிடி மாஸ்டர் விமல் அண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஓகேங்களா. ஸோ உண்மைக்கு புறம்பா இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்ப என்னோட மனசுமே புண்பட்டது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு எனக்கே இந்த மாதிரி வருதுன்னா, விஜய் சாருக்கு எவ்வளவோ ட்ரோல் அவரோட பொது வாழ்க்கையை பற்றி தப்பாக தாங்க போடுறாங்க. ஒரு மனிதனோட பொது வாழ்க்கையை பற்றி இதை கருப்பு பலூன்கள் கண்டு வன்மையாக கண்டிக்கின்றேன். திருப்பி சொல்ல வரேன், நிறைய யூடியூப் செயல்களில் மீடியாவில் உண்மைக்கு புறம்பா எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு ஓகேங்களா. ஒரு சில நபர்கள் அவங்க பேசுறது காரணம் இந்த டாபிக் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, இந்த டாபிக்கை பற்றி பேசினா
நம்மளுக்கு வியூஸ் வரும், நம்மளை வந்து ஃபேமஸ் ஆகும், நம்மளுக்கு அதன் மூலியமாக வாய்ப்புகள் கிடைக்கும். இது உண்மையான பப்ளிசிட்டி கிடையாது. ஒரு தனி மனிதரோட வாழ்க்கையை பற்றி தப்பாக பேசி தெரியாமலும் அவங்கள காயப்படுத்தி அவங்க மனசை புண்படுத்தி பொய்யான விஷயங்களை சொல்லி இதன் மூலியமாக பப்ளிசிட்டி ஏர்ன் பண்ணுறவங்க வந்து ஒரிஜினல் பப்ளிசிட்டி கிடையாது. இது கண்டிப்பாக அழிஞ்சு போகும். நீதி நேர்மை சத்தியம் தான் ஜெயிக்கும். நான் ஒரே ஒரு பழமொழியோட முடிச்சுக்கிறேன். ட்ரூத் வில் ப்ரிவைல், ஒன்ஸ் இட் ப்ரிவைல் ஃபுல்லி, நாட் பார்சியலி. உண்மை ஜெயிக்கும், நீதி ஜெயிக்கும். ஒரு தடவை ஜெயிச்சிச்சுன்னா அது முழுமையாக ஜெயிச்சிடும், பாதியிலே நிற்காது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி. திவாகர், பிபிடி. தேங்க்யூ.